ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இது உங்கள் JRU. ஒரு சூற காத்து 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 என்ன பார்த்து சூற காத்து காத்து. ஸோ இன்றைக்கி நம்ம ரவிமோகன் அவர்கள் வழி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, நம்ம ரவிமோகன் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக அவரோட ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிருந்தார். ஸோ அந்த ஸ்டுடியோஸ்க்கு கீழே ஏகப்பட்ட ஃபிலிம்ஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அதில் ப்ரோ கோடும் ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோடைய ரெண்டாவது இது அவருடைய டேரக்ஷன் பண்ணி வரப்போகிற ஒரு படம். அதோடைய ப்ரோமோ இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம யோகி பாபு அவர்களில் படத்துடைய லீடாக வச்சு படம் டைரக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூலையும் சொல்லியிருந்தார். ஸோ அதை கரெக்டாக அவருடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்த உடனே அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சூப்பரான ஒரு ப்ரோமோவை இன்றைக்கி 6 மணிக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ப்ரோமோ பார்த்தோம். ப்ரோமோவில் வந்து செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு புதுவிதமான ஒரு கதையில் நம்ம யோகி பாபு வச்சு பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசித்து ஒரு சூப்பரான ஒரு கதையை தான் பண்ண போகிறாரு அப்படின்றத ப்ரோமோலேயே பக்காவாக காமிச்சிருக்காங்க. ஒரு வெளிநாடு பேக்ரவுண்டு, அந்த பேக்ரவுண்டில் இந்த மாதிரி யோகி பாபு அவர்களை கூப்பிட்டுட்டு ஒரு படம் வந்து நான் வந்து டைரக்ட் பண்ண போகிறேன். ஸோ அந்த டைரக்ட் பண்ணுற படத்தில் நீங்கள் தான் ஹீரோவாக நடிக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் அப்புறம் கையில் கொடுத்தா ஃபுல்லாக யோகி பாபுன்னு பேர் மட்டும்தான் இருக்கும். என்னப்பா இது அப்படின்னு கேட்கும்போது, நான் இன்னும் கேரக்டரை கரெக்டாக அனலைஸ் பண்ணல, நீங்கள் போய்ட்டு ஒரு கெட்டப்பாக வாங்கன்னு சொல்லும்போது, நம்ம ரவிமோகன் அவர்கள் நடித்த படத்துடைய கேரக்டர் கெட்டப்ஸாகவே லைனாக நம்ம யோகி பாபு வருவார். அங்கேயே மாஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னு தான் சொல்லணும். பொன்னியின் செல்வனாக இருக்கட்டும், டிக் டிக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா இதுன்னு முக்கியமாக பூலோகம் படமாக இருக்கட்டும், ஒரு கெட்டப்ஸில் வந்துட்டு இருப்பார். ஸோ அதுவே மாசாக இருக்கும். அது பார்க்கும்போதே நல்லா ஒரு காமெடியாகவும் இருக்கும். எல்லாமே வந்துட்டு நார்மலாக ஒரு வேஸ்ட்டையும் ஒரு பனியனையும் போட்டு வரும்போது இந்த கேரக்டர் தான் எனக்கு தேவை அப்படின்னு மாசா ரவிமோகன் வந்து சொல்லியிருப்பார். ஸோ ஒரு சூப்பரான ஒரு படம், ஒரு ஆர்டினரி மேன் வச்சு அப்படின்ற மாதிரி செம்மையாக பண்ணியிருப்பாங்க. ஆமாங்க, படத்தோட டைட்டிலே அண்ட் ஆர்டினரி மேன் அப்படின்ற மாதிரி தான் வச்சுருக்காரு. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதையாக இருக்க போகுது அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஸோ மியூசிக் டைரக்டர் நம்ம யாரும் அனௌன்ஸ் பண்ணலை, பட் கூடிய சீக்கிரமே அதுவும் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ படம் வந்து இன்னும் கூடிய சீக்கிரத்திலே வந்து ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்ற ஒரு நியூஸும் கிடச்சிருக்கு, பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு டைரக்ஷன் எப்படி பண்ண போகிறாரு அப்படின்றத பார்க்க நானும் ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கேன். ஒரு நல்ல ஒரு கதையாக யோகி பாபு அவர்களுக்கு ஒரு புது விதமான ஒரு பரிமாணமான ஒரு ரோலாக இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ ஒரு காமெடியும் இருக்கணும். ஏன்னா காமெடி இல்லாமல் நம்ம யோகி பாபு அவர்கள் மாசாக பண்ணிடுவார். இருந்தாலும் ஒரு காமெடி கலந்த கதையாக இருந்தால் அது ரொம்பவும் நல்லாவே ரீச் ஆகும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுதான் இன்றைக்குள்ள வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள் இருந்திருப்பது உங்கள் ஜஸ்வின். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.